வணக்கம் நண்பர்களே. லைனிங் சுடிதார் கட்டிங் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் பிட் எடுத்துருக்கோம். லைனிங் பிட் 2.25 மீட்டர் எடுத்துருக்கோம். அந்த லைனிங் பிட்டை ஃபஸ்ட்டு போட்டுப்போம். போட்டு லென்த்து 40 இன்ச்சு 40 இன்ச்சு லென்த் வைக்கிறோம். ஒரே லெவலில் ஏன்னா ஏற்ற இறக்காதான் இருந்தால் கட் பண்ணி எடுத்துப்போம். ஒரே லெவலில் கட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம சுடிதார் அளவு எடுக்கவே போகிறதில்ல. அப்படியே அளவு போட்டு அப்படியே திருப்பி மேலே போட்டு அப்படியே கட் பண்ண போகிறோம். இருந்தாலும் உங்களுக்காக அளவு எடுத்து காமிக்கிறேன். ஈஸியாக நீங்கள் ஒரு சுடிதார் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணுன்னு தான் நான் அளவு எடுக்காமல் அப்படியே ப்ளவுஸ் மாதிரியே சுடிதாரும் மேலே போட்டு கட் பண்ணுறேன் பாருங்கள். ஈஸியாக இது ஒரு மெத்தட் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அந்தந்த பாயிண்ட் மட்டும் கரெக்டாக இழுத்து பிடிச்சா போதும். இதில் மெயின் அளவு நெக்கு இறக்கும், ஸ்லீவ் அளவு, ஷோல்டர் அளவு, அப்புறமேட்டுக்கு அக்கில் ஒரு அளவு, இடுப்பில் ஒரு அளவு, பாட்டம் ஒரு அளவு, லென்த்து இது பார்த்தா போதும். பாருங்கள், கீழே லெவலாகவே வச்சுக்கிட்டோம். ஆனால் பாடி பீஸில் மேலே சுடிதார் பிட்டில் எக்ஸ்ட்ரா விட்டுப்போம். லைனிங்கில் எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை. கரெக்டாக வச்சுட்டோம். 40 இன்ச்சு அப்படியே இருக்குது, அப்படியே வச்சுட்டோம். அதில் எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். நம்ம இது ஒரு 1 இன்ச்சு கம்மியாக கூட வைக்கலாம் லைனிங்கு. இப்போ இது ஒர்க் இருக்குது. எம்ப்ராய்டிங் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில். அதில் பேக் மட்டும் கட் பண்ணிடுறோம். பேக் 7 இன்ச்சு இறக்கம் இருக்குது. 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு இது வைக்கிறோம் அகலம். ஷோல்ட்ரு 3 இன்ச்சு இருக்குது. ஸ்லீவ் அட்டாச்சுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் மேலே தச்சு திருப்புறதுக்கு ஒரு நூலும் விட்டுட்டோம். பாருங்கள், அப்படியே பாருங்கள். ஷோல்ட்ரு மார்க் பண்ணிட்டோம். அப்படியே ஸ்லீவுக்கு மார்க் பண்ணுறோம். ஸ்லீவ் ஆண்டை அக்கல் லூஸ்க்கு மார்க் பண்ணுறோம். இப்போ பாட்டம் மார்க் பண்ணுறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் அளவுலாமே சொல்லுவேன். பாட்டம் அளவு 24 இருக்குது. 12 24 24னா 22 22ல் பாதி 11 வச்சுருக்கோம். அந்த மார்க் பண்ணிட்டோம். இப்போ லென்த்து பார்ப்போம். லென்த் 40 இருக்குது. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். 40 வச்சாச்சு. ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. இப்போ அக்கல் அளவு செக் பண்ணுறோம். பாடி லூஸு 22 இருக்குது. மற்ற டோட்டல் அளவு 44 இருக்குது. 22 11 இன்ச்சு வச்சு நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். 11 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம். இப்போ இடுப்பு அளவுக்கு போய் எடுக்க போகிறோம். 22. இப்போ இடுப்பு கரெக்டாக இடுப்பாண்டு எடுக்கணும். இடுப்பில் 21 இருக்குது. 21 21 42 21 இருக்குது. இப்போ 10.5 இன்ச்சு வைக்க போகிறோம். நம்ம இந்த அக்கில் இருந்தால் கணக்கு. அக்கிலேருந்து 14 இன்ச்சு வைக்கணும் இறக்கும். அந்த சைடு ஓப்பனுக்கு சைடு ஓப்பன் 14 இன்ச்சு வச்சுங்க. அக்கிலேருந்து இடுப்பு 21 வச்சாச்சு. இது 22 4 வச்சுக்கிறோம். 12 இன்ச்சு வைக்கிறோங்க. கீழே அதே போல் 12 இன்ச்சு வச்சுப்போம். 24 ஓப்பன். இப்போ நெக் இறக்கம் 7 இன்ச்சு வச்சுப்போம். 7க்கு 2.5. இது பேக் மட்டும்தான். ஃப்ரண்ட் எம்ப்ராய்டிங் இருக்கிறதால தைக்கக்குள்ளே அப்படியே கட் பண்ணிப்போம். இப்போ பேக் மட்டும் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே கட் பண்ணுறோம். ஆனால் நெக்கு மட்டும் கட் பண்ண போகிறதில்ல. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக பாருங்கள். இது ஒரு ஈஸி மெத்தடு. அதுதான் சுடிதார் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணுன்றதுக்காக ஈஸியாக போட்டுட்ருக்கேன். பாருங்கள், சைடு அந்த ஓப்பன் 14 இன்ச்சு அந்த ஓப்பன் விட்டு கட் பண்ணி வச்சு ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஓப்பன் பண்ணி விட்ருங்க. இப்போ ஒரு பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணிப்போம். பேக் மட்டும் நெக்கு கட் பண்ணி எடுத்துப்போம். அளவு பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க அளவு சுடிதார் கொடுத்த மாதிரியே பர்ஃபெக்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ கை அளவு செக் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கை லூஸ் 14 இன்ச்சு இருக்குது. கையாக இருக்கும் 6 இன்ச்சு. அக்கல் லூஸ் 8.5.
அதுலேருந்து ஒரு 3 இன்ச் வச்சு அக்களுக்கு வந்து ஷேப் எடுத்துப்போம். இதில் வந்து முண்டா கட் பண்ண தேவையில்ல, முண்டா வேணுன்னா கட் பண்ணிக்கலாம். இந்த சுடிதார்லாம் வந்து முண்டா கட் பண்ண தேவையில்லை. நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். எல்லாமே கஸ்டமர் துணி தான் நம்மளுக்கு. லென்த்து 6, கை லூஸ் வந்து 14 இன்ச்சு 7 வைக்கிறோம். அக்கல் லூஸ் வந்து 8.5. அதுலேருந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. சைடு பிடிச்சி வைக்கிறதுக்கு வேணால் லூஸ் ஒன்றா வந்து பிரித்து விட்டுக்கலாம். ஒரு ஹேர் கட் பண்ணிப்போம். அவ்வளோதான், நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே போட்டு ஈஸியாக கட் பண்ணோம். 40 இன்ச்சு இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிப்போம். இப்போ வந்து ஒரு பீஸ் மட்டும் போடுவோம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எம்ப்ராய்டிங் இருக்குது, அதில் போட்டுக்கிட்டோம். அந்த நெக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துப்போம். ஃப்ரண்ட்டு வந்து 6க்கு 2.5 தான் வைக்கிறோம். பேக்கு தான் வந்து லென்த்து கேட்டிருக்காங்க. இப்போ 40 இன்ச்சு இருக்கான்ட்டு பார்த்துட்டு கட் பண்ணுறோம். ஏன்னா இது தனித்தனியாக கட் பண்ணணும். துணி வந்து கம்மியாக இருக்குது, அதெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி செக் பண்ணணும். ஏன்னா வந்து ஒன்றா கட் பண்ண மேலே போயிடுச்சு. இதில் அதுவும் வச்சுன்னா வந்து அதுவும் சேர்த்து எக்ஸ்ட்ரா துணி ஒரு 3 இன்ச்சு வேஸ்ட்டாக போகும். அதில் வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஒரு ஃப்ரண்ட்டு மட்டும் கட் பண்ணி ஃபஸ்ட்டு 40 இன்ச்சு வச்சிட்டோம். ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடிக்கிறதுக்கு கீழே வந்து மடிக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு விட்டால் போதும். அதே லெவலுக்கு கட் பண்ணிங்க. நான் அப்படியே மடித்து போட்டேன். ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பார்த்தா ஸ்லீவுக்கு துணி வரல. அதில் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டு பேக் அப்புறமேட்டுக்கு மடித்து போட்டு கட் பண்ணிக்கலான்ட்டு அந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் கட் பண்ணிக்கலாம். சுடிதார் பிட்டு பாருங்கள், எம்ப்ராய்டிங் இருக்குது. அதில் வந்து மட்டும்தான் வந்து நெக்கு கட் பண்ண மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு. அதவே மேலே போட்டு பேக்கை வந்து கட் பண்ணிப்போம். நெக் வந்து தைச்சிட்டு பிறகு கட் பண்ணிக்கலாம். பேக் கூட வந்து லைனிங் கட் பண்ணியாச்சு. தைச்சிட்டு பிறகு கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக இருக்கும். பார்த்துட்டு நீங்களும் வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதை லைனிங் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம். மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த துணி பத்தலைன்ட்டு தான் வந்து தனித்தனியாக கட் பண்ணோம். நம்ம பாருங்கள், கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ராவே இருக்குது 1/2 இன்ச்சு. எப்போவுமே ஃப்ரண்ட் டபுளாக போட்டிங்கன்னா வந்து துணி ஒன்று பத்தாது. எம்ப்ராய்டிங் எதனா ஒர்க் இருந்ததுன்னா வந்து வராது. அதால் வந்து தனித்தனியாக கட் பண்ணுங்க. ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக கட் பண்ணிங்கன்னா வந்து கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிங்க. அதை கட் பண்ணி முடிச்சாச்சு நண்பர்களே. ஓகே, பாய் நண்பர்களே. நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். பொறுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, பாய் நண்பர்களே.